ஹாய், வாங்க நம்ம இன்றைக்கி சூப்பரான பஞ்சாபி ராஜ்மா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 1.5 கப் ராஜ்மாவை 12 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அது இப்போ குக்கரில் போட்டுக்கிறேன். முதல்ல ராஜ்மாவை வேக வச்சுக்கலாம். அது கூட ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் போட்டு 7லேருந்து 8 விசில் வச்சுடுங்க. ராஜ்மா வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ அது வெந்துட்டு இருக்கும் போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழுசாகவே நெய்யில் செஞ்சுக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நெய் சேர்க்குறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இதை போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே 3 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயத்தோட பச்சை வாடெல்லாம் போய் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடியும் தனியா பொடியும் சேர்த்து அரைச்ச பொடி போட்டுக்கிறேன். உங்ககிட்ட தனித்தனியாக தான் இருக்குன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரக பொடி போட்டுக்கிறேன். இப்போ மசாலா வாடெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ராஜ்மா வெந்துருச்சு. இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். ராஜ்மா சேர்த்ததுக்கப்புறம் கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காகவே இருந்தது. அதனால நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றிக்கிட்டு கொதிக்க வச்சுருக்கேன். ஏன்னா கிரேவியோடு சேர்த்து ராஜ்மா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கொதிச்சுட்டு இருக்குது கிரேவி. உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் நறுக்குன கொத்தமல்லி இலையும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ராஜ்மா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு ராஜ்மா மசாலா கூட சாப்பிட்றதுக்காக நான் ஜீரா புலாவ் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து மறக்காமல் கீழே உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஜீரா புலாவோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நன்றி.